ஐயா இது இருக்கிறது ரூம் எடுத்து கொடுத்தாரு விசாரிங்க மிரட்டி காட்டுறீங்க இந்த மாதிரி நீங்க கொள்ளடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரக பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோட இருக்காங்க இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க என்ன வேணா பண்ணிக்கங்க ஐ அம் லீஸ்ட் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இது உண்மையிலே எடுத்துட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுனா இப்போ நம்ம அந்த டிஎஸ்பி சார் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாள் முன்னாடி அதாவது ஒருத்தர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அதுக்கு என்ன கூலி என்ன பலன் அப்படின்னு அவன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு நிமிர்ந்தல் மூவியில் கூட வருங்க. அதாவது நானும் இந்த ஃபீல்டுக்கு நேர்மையாக தான் வந்தேன், ஆனால் அந்த இது என்னை மாற்றிருச்சு அப்படின்னு. எல்லாருமே அப்படி தான். ஒரு சில பேர் 100ல் 10 பேர் நேர்மையாக தான் வராங்க, ஆனால் அவங்க சுற்றி சூழ்நிலையை மாற்றிடுது. நான் அப்படி மாறாமல் அந்த டிஎஸ்பி சார் இருந்திருக்காரு. அவருக்கு எவ்வளோ இந்த டாஸ்மார்க்கை மூடியிருக்காரு, எத்தனமோ கேஸு இந்த இது பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருக்காரு. பட் அவரை என்னென்னலாம் அங்கே பண்ணியிருக்காங்க. காரை பிடுங்கியிருக்கீங்க, என் ரூமில் ஏசியை கட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உடனே ஒரு தைரியமாக வந்து நியூஸ் முன்னாடி நடந்ததெல்லாம் சொன்னோடனே இவர் மேலே ஒரு கேஸ் இருக்கான். ஒரு 2-3 கேஸை தள்ளி விட்றாங்க. இவர் மேலே ஒரு ஸ்டேஷனில் ஒரு பெண் புகார் கொடுத்ததாகவும் அப்படி கேஸை தள்ளி விட்றாங்க. நம்ம நினச்சா இதுக்கான தீர்வு கிடைக்குங்க. நம்ம இப்போ இந்த சீனை நம்ம ரீக்ரியேட் பண்ணலாங்க கண்டிப்பாக. உங்களோட சஸ்பென்ஷன்